Hello students, welcome to Easy Math. நம்ம 10th Mathsல எக்ஸாம் 2.14 பார்க்க போறோம். क्वेश्चन கொடுத்திருக்காங்க. சொல்யூஷன் எழுதிக்கலாமா? சொல்யூஷன் எழுதிக்கோங்க. 8x 1 மோடுலோ 11. I mean இதை ஈக்குவல் டு போட்டு எழுதுவோம். ஈக்குவல் டு போட்டு எழுதும்போது 8x இந்த ப்ளஸ் 1 அங்கே கொண்டு வரும்போது -1 மாறும். இந்த மோட் 11 நம்ம ஈக்குவல் டு போட்டனால 11 கூட ஒரு n சேர்த்து எழுதிக்கலாம். இனி 8x மட்டும் இங்கே வச்சுட்டு 11n இந்த -1 அங்கே போகும்போது +1 மாறும். அடுத்து x இங்கே வச்சுட்டு 8 வந்து நீங்கள் அங்கே கொண்டு போகும்போது 11n + 1 டிவைடட் பை 8 ஆட்டு மாறும். சரி மாறியாச்சா? இனி நம்ம இந்த எண்ணுக்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூவாக போட்டு எழுதிக்கலாம். சாரி n is equal to 2 போட்டுக்கோங்க. அப்போது n இருக்கிறதுல நம்ம 2 போட்டு எழுதிக்கணும். 11 into 2 plus 1 divided by 8. அப்போ 11 into 2 22 plus 1 divided by 8. 23 divided by 8. நம்ம இது 8 டேபிளுக்கு கட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை விட்டுருவோம். அடுத்து இந்த மாதிரி தான் n 3 4 5 எல்லாம் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்து நம்ம 8 டேபிளுக்கு வந்து கரெக்டாக டிவைட் ஆகிறத தான் எழுதிக்கணும். இனி நம்ம ஒரு n = 5 போடுவோமா? இப்போ 11 into 5 55. ஸோ +1 divided by 8. 11 into 5 55 plus 1 56 divided by 8. நம்ம 8 டேபிளுக்கு கட் பண்ணும்போது 7 வரும். ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸுக்கு வேல்யூ 7 கிடச்சாச்சு. அதாவது நம்ம அந்த 5 போட்டு எக்ஸ் எக்ஸ் அடுத்து எண்ணுக்கு வேல்யூ அப்போ நம்ம 5 இருந்தால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 கூட 8 ப்ளஸ் பண்ணி எழுதிக்கோங்க. 5 கூட 8 ப்ளஸ் பண்ணால் 13, 13 கூட 8 ப்ளஸ் பண்ணால் 21, அப்படி 8 ப்ளஸ் பண்ணி எழுதிக்கோங்க. இனி நமக்கு இந்த எக்ஸுக்கு வேல்யூ கிடைக்கணும்னா நம்ம 5க்கு பதிலாக நம்ம 7 கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ x = 7 எழுதிட்டு இந்த 7 கூட இந்த எண்ணுக்கு முன்னாடி 11 இருக்குல்ல, இந்த 11 ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. 7 + 11 என்ன வரும்? 18. இனி இந்த 18 கூட நம்ம என்ன செய்யணும்? அந்த 11 ப்ளஸ் பண்ணி எழுதிக்கோங்க. 29, 29 கூட 11 ப்ளஸ் பண்ணி எழுதிக்கோங்க. 40. இப்படி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது ஒரு சிம்பிள் மெத்தட். அதாவது எண்ணுக்கு நம்ம அந்த 5 கூட 8 நம்ம ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணி ஆன்சர் கூட எழுதணும். இதோட ப்ராப்ளம் முடிஞ்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.